இல்ல இதெல்லாம் சரி. நீங்க சொல்ற மாரி இவ்வளவு ஸ்மூத்தா போயிடுமா? இபிஎஸ், சசிகலா இணையிறது அப்டின்னா? ஏன்னா கரெக்ட். சசிகலா அவர்கள் தான் பதவி வழங்குனாங்க இபிஎஸ்க்குன்னு. அப்படி இருக்கும்போது அங்க யாரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாரு? யாரு ஏத்துக்கிறா? அந்த இடத்துல தானே சிக்கல் இவ்வளவு நாள் இணையாம இருக்கிறதுக்கு காரணமே. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இது குத்து சண்டை மாதிரிங்க. பல ரவுண்ட் போவாங்க. இந்த சண்டையில நிறைய ரவுண்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்கிறார் உட்கட்சி அரசியல்ல. பொது அரசியல்ல, மக்கள் அரசியல்ல தோல்வி கண்டிருக்காங்க. பட் உட்கட்சி அரசியல்ல பொதுக்குழு ஆகட்டும், செயற்குழு ஆகட்டும், சட்டமன்றம் ஆகட்டும், இல்ல தேர்தல் ஆணையம் ஆகட்டும், என்னைக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சேர்த்து அவர் கையெழுத்து போட்டு நான் கையெழுத்து போடுறவங்க தான் வேட்பாளர், அவங்கதான் ரெட்டலையில நிக்க முடியும்னு சொன்னாங்களோ அன்னைக்கே இவங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்க. இன்னைக்கு இவர்கள் வந்தா கூட கொஞ்சம் வாக்கு கிடைக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க ஒரு சில நேரத்துல தவறாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படியா இருந்தாலும் நமக்கு தான் லாபம். எப்படியுமே வந்து ஒரு ஒரு நான் சொன்னது வந்து இயல்பான அடிப்படையில் சொல்ல, சசிகலா அவர்களுக்கு 5 அதிகபட்சம் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை நிறுத்துவதற்கு உண்டான வியூகம், நிறுத்துவதற்கு உண்டான அந்த ஆள் பலம், படைபலம், பணபலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும் மேக்சிமம் இன்னைக்கு தேதியில. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு 5-6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சசிகலாவோட ஆதரவாளர்கள், அது வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனையா வராது. இன்னைக்கு நாளைக்கு சட்டமன்றத்துல அதிகமா ஆளுகின்ற ஒரு எம்எல்ஏ கட்சி கிடைக்குது. நான் பேசுறது எல்லாமே ஒரு 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 ஃபியூச்சர்ல ஒருவேளை வாய்ப்பு அப்படிதான். இது நடக்கும்ன்றது நான் சொல்லல, பேச்சுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு. அப்ப அதிகமான எம்எல்ஏக்கள் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கு ஏற்ற அந்த கட்சியை கட்டுப்படுத்துறது, அவர்களுக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி செய்வது, செலவு செய்வது, கூட்டம் போடுவது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சாரம் போறது, திமுகவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது, இல்ல ஒரு போஸ்டர் ஒட்டுறது, பேனர் வைக்கிறது, இன்னைக்கு மற்றவர்கள்லாம் அந்த அளவுக்கு பெருசா இவர் அளவுக்கு செய்யறது கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கட்சி 80% அவர்கிட்ட தான் இருக்கு. பாக்கி ஒரு 20-25% அந்த வாக்கு சதவீத பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால ஒருவேளை சசிகலா அவர்களை அவர் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், பெரிய மைலேஜ். அந்த ஒரே கல்லுல மிச்சம் 2 பேரை கிளியர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு பேசுவதற்கு பெருசாக வாய்ப்பு இருக்காது.